ரைட், கவனிங்க. திசுக்களின் அமைப்பு, ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ். இதில் எல்லாம் தேவையில்லை, நிறையா கொடுத்துருக்கானுங்க. தேவையானது மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9th யூனிட் 18 டிஷ்யூன்னு என்னன்னு பார்த்தோம். நிறையா செல்கள் சேர்ந்தது. என்ன செய்வாங்க? ஒரே வகையான செல்லாக இருக்கலாம், பல வகையான செல்லாக கூட இருக்கலாம். என்ன பண்ணுவாங்க? ஒரு பணியை செய்வாங்க. ஓகேவா? ஒன்றுக்கு மேற்பட்ட டிஷ்யூ சேர்ந்தால் என்னவா மாறும்? உறுப்பு. ஏதாவது தெரிஞ்ச உறுப்பு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். கிட்னி, லங்ஸு, இதெல்லாம். இந்த மாதிரி நிறைய ஆர்கான் சேர்ந்தது உறுப்பு மண்டலம், ஆர்கான் சிஸ்டம். இப்போ இதை தான் பார்க்க போகிறோம். எத்தனை வகையான உயிர்கள் இருக்குது? தாவரம், விலங்கு. தாவரத்தில் என்னென்ன திசுக்கள் இருக்குது, விலங்கில் என்னென்ன திசுக்கள் இருக்குது, அதில் முக்கியமானது பார்க்க போகிறோம். அந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. பாக்டீரியா மற்றும் புரோட்டோசோவான்கள். புரோட்டோசோவான்னா எதுன்னு பார்த்தோம்? எங்கே உள்ள விலங்கு? புரோட்டிஸ்டாவில் வரக்கூடிய ஒரு செல் விலங்குலாம் என்னென்னு சொல்லுவாங்க? புரோட்டோசோவா. பாக்டீரியா இதில் வரும்னு பார்த்தோம். மொனிரா. 5 உலக வகைப்பாடு பார்த்தோம்ல, மொனிரா. அதை எடுத்து பாருங்கள். ஓகேவா? பல செல் உயிர்களாலான உயர் தாவரங்கள், மரம்லாம் இருக்குல்ல, அது சொல்கிறாங்க. விலங்குகள் பல மில்லியன் செல்களால் ஆனவை. நம்ம உடம்பு பார்த்தோம்ல, கோடிக்கணக்கான செல்களால் ஆனது தான் இது நம்ம உடம்பு. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா வாழ்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடெலாம் எங்கே போய் சேரும்? ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போய் சேரணும். அதுக்கு தான் சாப்பிட்றோம். மேலும் அவை குழுவாக மாறி பல்வேறு அமைப்பு முறைகளாக உள்ளன. ஆமாவா? லங்ஸு, கோடிக்கணக்கான செல் சேர்ந்தது தான் இது லங்ஸ். அவங்க ஒரு வேலையை செய்வாங்க. அந்த மாதிரி பல செல் உயிரினங்கள், சிறப்பு செல்கள், திசுக்கள், உறுப்புகள் உறுப்பு அமைப்பை பெற்று பிரத்யேகமான செயல்களை நிகழ்த்துகின்றன. இப்போ நம்ம பேசுனது தான் செல்கள். செல்கள்லாம் சேர்ந்தது இது திசுக்கள். திசுக்கள்லாம் சேர்ந்தது உறுப்பு மண்டலம். அதான் சொல்கிறாங்க. ஒரு பிரத்யேகமான சிறப்பான வேலையை செய்கிறாங்க. இதில் அதான் பார்க்க போகிறாங்க. பல்வேறு திசுக்களை பற்றி பார்க்க போகிறோம். தாவர திசுக்கள், விலங்கு திசுக்கள்லாம் பார்க்க போகிறோம். அந்த கதை தான், பேசின கதையாக தான். தாவர திசுக்கள் அதில் வகை இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 2ஆக உயர்வு பிரிச்சிருக்காங்க. தாவர திசுக்களில் 2. ஆக்கு திசு, அதில் போனீங்கன்னா இன்னும் நிறையா இருக்கும். வார்த்தையில் அர்த்தம் இருக்குது பாருங்க. ஆக்கு திசு. ஆக்குனா புதுசாக வளர்றது, நிலையான திசு வளராது. அவ்வளோதான். இதெல்லாம் தேவையில்லை. ஆக்கு திசு எங்கே நடக்கும்? வளர்ச்சி நடைபெறும் இடங்களில். தண்டோட நுனிப்பகுதி அதானே வளரும். வேரோட நுனிப்பகுதி வளருமா? வளரும். வளர்ந்து போயிட்டே தான் இருக்கும். இலை மூலங்கள், இலையோட கணு இருக்குல்ல, அங்கே. அதெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்க. ஆக்கு திசுவின் சிறப்பு பண்புகள் இதை பார்த்துக்கலாம். உயிர் உள்ள செல்களால் ஆனவை. உயிர் இருந்தால் தான் என்ன ஆகும்? வளரும். மரத்தில் உயிர் இல்லாத செல்லெல்லாம் இருக்குமா? மரத்தில் இருக்குமா? இருக்காதா? எங்கே இருக்கும்? ஏதாவது எக்ஸாம்பிள்? மரப்பட்டை இருக்கா? என்னது? உயிர் இல்லாத செல்லு அங்கேயே தான் இருக்கும். இலை, செத்து போன இலை உயிர் இல்லாத செல்களால் ஆனது. சரி, ஆக்கு திசுகள் உயிர் உள்ள செல்களாகும். ஏன்னா அவங்க தானே வளரணும். 2 2 உடஞ்சி வளரணும்.
சிறிதாக முட்டை வடிவ பல கோண அல்லது கோள வடிவில் இருக்குமா, நிறையா வடிவில் இருக்குன்றாங்க ஆக்கு திசு. மெல்லிய செல் சுவர் இருக்கும், மெலிசாக இருக்கும். பெரிய நியூக்ளியஸ் இதில் ஆக்கு திசுல நியூக்ளியஸ் தெரியும்ல, அடர்ந்த சைட்டோபிளாசம், சிறிய குமிழ்களை கொண்டுள்ளன. தாவர செல்லோட உறுப்புகள்லாம் பார்த்தோமா, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. மைட்டாசிஸ் செல் பகுப்புக்கு உட்படக்கூடியவை. நோட் பண்ணிங்க, முக்கியமான பாயிண்ட் இது. மியாசிஸ், மைட்டாசிஸ் சொல்லுவாங்க, அதில் மைட்டாசிஸ். இவை உணவை சேமிப்பதில்லை. யார்? தாவரத்தில் இருக்கக்கூடிய ஆக்கு திசுக்கள் உணவை சேமிக்காது. அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. ஆக்கு திசுவனுடைய பணிகள் நிறைய கொண்டு வந்துட்டானுங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. நன்கு பகுப்படையும் திசுக்களாகும். தாவரத்தில் நடைபெறும் முதன்மை வளர்ச்சி இரண்டாம் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். வளர்ச்சின்னு அர்த்தம், மரம் பெருசாகிறது, உயரமாக போனாக்க முதன்மை வளர்ச்சி, குண்டாக போனால் இரண்டாம் நிலை வளர்ச்சி, ரெண்டுமே நடக்கும். நம்மளை அப்படி தான், குழந்தையா இருக்கும்போது தானே உடம்பு இருக்காது, குண்டாக மாட்டோம், நெட்டையே வளர்ந்துடும், எவ்வளோ வளர முடியும் வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன வரும், குண்டாக வரும். அதேமாரி தாவரம். இப்போ தாவரத்தோட வளர்ச்சிக்கு யார் காரணம்? ஆக்கு திசுக்கள் தான் காரணம். ஆக்கு திசுக்கள் என்ன ஆகும்? மைட்டாசிஸ் பகுப்பு முறையில் செல்லோட நம்பர்ஸில் அதிகமாகிட்டே போகும். அடுத்து நிலைத்த திசுக்கள். இப்போ எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? தாவரங்களில் திசுக்கள். அதில் ஆக்கு திசு பார்த்துட்டோம். நான் சொன்னது மட்டும் பார்த்துக்கோங்க போதும். அடுத்து நிலைத்த திசு. அது எளிய திசு, 2 வகை இருக்குது. இதில் எளிய திசுக்கு எடுத்துக்காது பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா, இதெல்லாம் வந்து எளிய திசுக்கு எடுத்துக்காட்டு. போதும், இது ஒன்றும் தேவையில்லை. நோட் பண்ணிக்கோங்க. சதைப்பற்றுள்ள மற்றும் வறண்ட நிலத்தாவரங்கள். வறண்ட நிலத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களோட உறுப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம், சதைப்பற்றுள்ளதாக இருக்கணும். எதுக்காக? தண்ணியை சேமித்து வைக்கிறது. ப்ராக்டிக்கலாக யோசிங்க, சப்பாத்தி கல்லி இதெல்லாம். அது பேரன்கைமா நீரை சேமிக்கிறது. நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. அப்போ வறண்ட நிலை தாவரங்களில் நீரை சேமித்து வைக்கக்கூடிய திசு எது? பேரன்கைமா. மேலும் உணவு சேமித்தல், உறிஞ்சுதல், மிதத்தல், சுரத்தல் மற்றும் பல வேலையை செய்தாமா எது? பேரன்கைமா. ஒவ்வொரு தாவரத்துக்கு தகுந்த மாதிரி. ஒரு சில தாவரத்தில் நீரை உறிஞ்சறதுக்கு யூஸ் பண்ணும், உணவை சேமித்து வச்சுக்கும். தாவரங்களில் உணவு என்னவா சேமிக்கப்படும்? ஸ்டார்ச். சரியா? அப்புறம் உறிஞ்சுதல், தண்ணியை உறிஞ்சிறது. அடுத்தது மிதத்தல். மிதத்தல்னால் எந்த தாவரம் மிதக்கும்? தண்ணி நீர்நிலை தாவரங்கள். அதில் அந்த மாதிரி மாற்றம் இருக்கும். இதெல்லாம் யாரோட வேலை? பேரன்கைமாவோட. அதேமாதிரி உருளைக்கிழங்குல பாருங்கள், உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதில் ஸ்டார்ச் சேமித்து வைக்கும். யார் சேமித்து வைப்பா? பேரன்கைமா தான் சேமித்து வைக்கும். அதேமாதிரி ஆப்பிளில் என்ன சுவை இருக்கும்? ஆப்பிள் இனிப்பு சுவை தானே ஆப்பிள். இனிப்புனா என்ன அர்த்தம்? ஸ்டார்ச்சா? ஸ்டார்ச்னா பல கார்போஹைட்ரேட் சேர்ந்தது தான் ஸ்டார்ச். அது இனிப்பு சுவை இருக்காது. மாங்காலாம் இனிப்பு சுவை இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? சுக்ரோஸ், டைசைக்ரேட், 2 கார்போஹைட்ரேட் சேர்ந்து உருவாகிருக்கும். ஒரு கார்போஹைட்ரேட்டோட ஃபார்முலா டபுள். 2 கார்போஹைட்ரேட் எடுத்து சர்க்கரையாக மாற்றினா என்னவா மாறும்? சி.
அப்படியே டபுளாக மாறும் பொழுது சரியா 2 12 என்ன மாறணும் 24 மாறணுமா, அது 2 வெளியில் போயிடும். இங்கே இருந்தால் என்ன ஆகும் 12 வரணும்ல, அதனால தான் மாங்காய் ஸ்டார்ச்சு கடினமாக இருக்கும். சரியா, பழுத்துருச்சுன்னா என்னவா மாறும்னு பார்த்தோம், இந்த ஸ்டார்ச்சு சுக்ரோஸாக மாறும். ஸ்டார்ச்சு சுக்ரோஸாக மாறும்பொழுது என்ன H2O மாலிகுல் வெளியில் வருதா, அதனால தான் பழம் எப்படி இருக்கும் கோலா கோலான்னு இருக்கும். ஓகேவா, அதெல்லாம் கேட்கலாம், கேட்டால் நம்ம புரிஞ்சு இருப்போம், கேட்க மாட்டேங்கிறானுங்க. சரி ரைட். அதுமாதிரி மாம்பழத்தில் பேரன்கைமாவில் தான் சர்க்கரை சேமிக்கப்படுது, கேட்பாங்க பார்த்துக்கோங்க. சரி, அதில் ஆப்பிளில். உருளைக்கிழங்கில் ஸ்டார்ச்சு பேரன்கைமாவில். பேரன்கைமாங்கிறது என்னது, அது ஒரு திசு, எளிய திசு, தாவரங்களில் இருக்கக்கூடிய சிம்பிள் திசு. அடுத்து கோலன்கைமா. தாவர உறுப்புகளுக்கு வலிமை அளிக்கிறதாமா எது, கோலன்கைமா. அவ்வளோதான். அடுத்து ஸ்க்ளீரன் கைமா. லிக்னினை பற்றி எங்கே பார்த்தோம், கைட்டின், அது கைட்டின். இந்த ஸ்க்ளீரன் கைமாவில் 2 வகை இருக்குது. ஒன்று நார். எங்கே தாவரத்தில் நார் பார்க்குறோம், தாவரத்தோட நார் பகுதி தான் இது. பருத்தி, சணல், அதெல்லாம் நார், தாவரத்தோட நார் பகுதி. அப்போ அது எதால் ஆணுச்சு, ஸ்க்ளீரன் கைமானால் ஆணுச்சு. அந்த நார் பருத்தியாக இருக்கட்டும் சணலாக இருக்கட்டும், அது எதால் ஆணுச்சு, லிக்னின் அப்படின்ற அது ஒரு பொருள், அதனால் ஆணுச்சு. எது, ஸ்க்ளீரன் கைமா. 1 to 3 மீட்டர் வரைக்கும்லாம் இருக்குமாம்மா நார். அந்த நார் பகுதி எடுத்து தான் நம்ம அந்த பேக்கிங் பண்ணுற சணல், சாக்கு, கயிறு, அதே மாதிரி இது இருக்குல்ல, இது தேங்காயில் நார் வருதுல்ல, அதெல்லாம் எதால் ஆணுச்சு, இந்த ஸ்க்ளீரன் கைமா. கேட்பாங்க பார்த்துக்கோங்க. சணல், கன்னாபினஸ் சட்டைவா சணல், கார்கோரோஸ் காப்சுலரிஸ், அதெல்லாம் சணலில். அதேமாதிரி லின்னம் யூசிட்டாஸ்லிமம், லின்னம், இந்த லினன் சொல்கிறாங்கள்ல, லினன் கிளாத்து, அது ஒரு செடி தான். அந்த செடியில் இருக்கக்கூடிய நார், அந்த செடியில் இருக்கக்கூடிய நார் அது எதோட உறுப்பு, ஸ்க்ளீரன் கைமான்ற. ஆமாம், 20 மில்லிமீட்டர்லேருந்து 550 வரைக்கும் இருக்குமா. அதனால சணல்லாம் அங்கே யூஸ் பண்ணுறோம். ரைட், ரொம்பலாம் வேண்டாம். ஸ்க்ளீரைடுகள் எதில் இருக்குமாம்மா, பழங்கள் விதையில் இருக்குமாம்மா ஸ்க்ளீரைடு. ஸ்க்ளீரைடுங்கிறது என்ன திசு, ஸ்க்ளீரன் கைமா. நாரும் அதே தான், பழங்கள் இதில் வந்து அதிகமாக ஸ்க்ளீரைடுகள். அவ்வளோதான். அடுத்து கூட்டு திசு. இந்த எளிய திசுலாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் ஒரே வகையான செல்களால் ஆனது. ஸ்க்ளீரன் கைமா, கோலன் கைமா, பேரன் கைமா, இதெல்லாம் அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க பார்த்துக்கோங்க. அதே கூட்டு திசுனாக்கா மோர் தேன் 1 கைண்ட் ஆஃப் செல்களால் ஆனது, ஒன்றுக்கு மேற்பட்ட வகையான செல்களால் ஆனது. எடுத்துக்காட்டு சைலம், ஃப்ளோயம். சைலத்தை பார்த்தோமா, சைலத்தோட வேலை என்ன, மூலப்பொருள், அதாவது என்னது, மூலப்பொருட்கள். உணவு தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருள் எது, நீர். அப்புறம் மினரல்ஸ். ஆக்சிஜன் அங்கேருந்து எடுத்துக்கும், வளிமண்டலத்துலேருந்து உறிஞ்சிக்கும் மினரல்ஸ். அது எங்கேருந்து உறிஞ்சோம், மண்ணிலேருந்து வேறு வழியாக உறிஞ்சி மேலே போகும். சைலத்தோட முக்கியமான வேலை. அடுத்து என்னது, ஃப்ளோயம். அவரோட வேலை என்ன,
உணவு எங்கே உற்பத்தி ஆகும்? இலையில். அந்த உணவை எடுத்துகிட்டு வேறு வரைக்கும் கொண்டுட்டு போகும். சரியா? இது 2 பார்த்துருப்போம். வேறு வரைக்கும் எடுத்துகிட்டு போகும். திரும்ப வேர்லேயே எங்கேயோ சேமித்து வச்சுக்கிறத பகலில் என்னாவது உணவு உற்பத்தி நடக்காதப்போ திரும்ப ரிட்டன் மேலே எடுத்துகிட்டு போகும். 2 எது? ஃப்ளோயம். சைலம் 1 ரைட். பார்ப்போம். கடத்து திசு எதை கடத்துது? நீர் மற்றும் கனிம ஊட்டச்சத்துக்களை வேரிலிருந்து தாவரத்தின் அனைத்து பகுதிக்கும் கடத்தும், மேல் நோக்கி. அதில் நிறையா உறுப்பு இருக்காமா. சைலம் ட்ரக்கீடு, சைலம் நாறு, சைல குழாயி, சைலம் பேரன் கைமா. அதெல்லாம் தேவையானது மட்டும் சொல்கிற மற்றெல்லாம் விட்டுருங்க. சரி, அங்கே பாருங்கள். சைலத்தில் ட்ரக்கீடு, சைல ட்ரக்கீடு அவரோட முக்கியமான வேலை என்னது? நீரை கடத்துவது. ஓகேவா? அதில் வேற ஒரு உறுப்பு சைலத்தில், அதான் கூட்டு திசுன்னு பார்த்தோம்ல, இது ஒரு வகையான திசு. சைலத்தில் இருக்குது சைல ட்ரக்கீடு, தண்ணியை மேலே கடத்துறது அவரோட வேலை. அடுத்து சைல நார், சைலத்தில் இருக்கக்கூடிய நார், ஃபைபர், ஊட்டச்சத்துக்களை, நீர் மற்றும் ஊட்டச்சத்து. இவரோட வேலையாக தான். அவர் நீரை மட்டும் கடத்துவார், இவர் நீர் மினரல் எல்லாத்தையும் கடத்துவார். அதே கதை தான். சைலம் பேரன் கைமா. பேரன் கைமா தனியாக அங்கே பார்த்துருப்போம். அவரோட வேலை என்னது? சேமித்து வைக்கிறது. பேரன் கைமோட வேலை உணவை ஸ்டார்ச்சாவோ கொழுப்பாக சேமித்து வைக்கும். தாவரத்தில் கொழுப்பாக சேமிக்கப்படுமா? இல்லையா? தாவர கொழுப்பு தான் என்னது? எண்ணெய் எடுக்கிறோமா? சேமித்து வைக்கிறது. அடுத்து ஃப்ளோயம். ஃப்ளோயத்தோட மற்ற உறுப்புகள், சல்லடை குழாயின்னு ஒன்று இருக்குது. துணை செல்கள். துணை செல்கள் அதுக்கு கிடையாது. எதுக்கு? அதுக்கு சைலத்துக்கு கிடையாது, ஃப்ளோயத்துக்கு உண்டு. அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. சைலம் ஃப்ளோயம் ரெண்டுக்குமான வித்தியாசம். நீர் கனிமங்களை கடத்தும். இது கரிம கரை பொருட்கள் அல்லது உணவுப் பொருட்களை கடத்தும். அன்றைக்கி பார்த்தோமா கரிமம்? கேள்வி கேட்டேனா? யாருமே சொல்ல தானே, நீங்களும் ஞாபகப்படுத்தலைன்ட்ட. கரிம பொருள் யாராவது படிச்சிங்களா? போய் பேசிக்கிட்டே இருக்கிறவங்க படிக்க மாட்டாங்க. அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. மூலக்கூறு இங்கிலீஷில் காம்பவுண்டு. மூலக்கூறுன்னா என்ன? H2O, O2, CHO, இதெல்லாம் மூலக்கூறு. ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்டம் ஒன்றா சேர்ந்து வேற ஒரு பொருளாக மாறுறது. சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் கனிம மூலக்கூறு, கனிம இங்கிலீஷில் இன்ஆர்கானிக் மாலிகுல், இல்லைனா காம்பவுண்டு, இப்படியெல்லாம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் நம்ம இன்னும் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் தப்பு தப்பா. காம்பவுண்ட், ஆர்கானிக் காம்பவுண்ட். கரிம, ஆர்கானிக் காம்பவுண்ட். கரிமன்ற வார்த்தை கார்பன்ற இதுலேருந்து வருது. கரிமன்றது இதிலேருந்து வருது. கரிம, கார்பன் என்ன கலரில் இருக்கும்? கருப்பு கலராக இருக்குமா? அதான் கரிம. உயிரினங்களால் உருவாக்கப்படக்கூடிய காம்பவுண்டு, உயிரினங்களால் உருவாக்கப்பட்ட காம்பவுண்டு. வார்த்தை புரியுதா? அதெல்லாம் என்னது? கரிம மூலக்கூறு. எடுத்துக்காட்டு கார்போஹைட்ரேட்டு,
சரியா? ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்டு தான் என்னவா மாறும்? ஃபேட்டு, சுகரு, சர்க்கரை, புரோட்டீன், மினரல் கிடையாது. மினரல் அது இதே கிடையாது. அப்புறம் வேறு என்ன இருக்குது? விட்டமின். இதெல்லாம் கரிம மூலக்கூறு. தாவரம் அல்லது விலங்குகள் உருவாக்கக்கூடிய மூலக்கூறு. கரிம மூலக்கூறில் அடிப்படையான மூலக்கூறு எது? கார்போஹைட்ரேட்டு தான். இதுதான் ஃபேட்டாவோ சர்க்கரையாவோ புரோட்டீனாவோ விட்டமினாவோ மாறும். ஃபஸ்ட் நாளே பார்த்துருப்போம். எல்லாத்துலேயும் என்ன இருக்கும்? கார்பன் இருக்கும். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 3 பேர் இருக்கும். சரியா? இப்போ கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் இருக்கும். ஆனால் இது கரிம மூலக்கூறு கிடையாது. இது என்ன மூலக்கூறு? இது இயற்கையிலே கிடைக்கும். விலங்குகள் தான் உற்பத்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை, இயற்கையிலே கிடைக்கிறது. O2, H2O இதெல்லாம் வந்து என்னது? கனிம மூலக்கூறு. புரிஞ்சா? டெஃபனிஷன் புரிஞ்சா? அதே மாதிரி அன்றைக்கி சொன்னீங்க கார்பன் இருக்கிறதெல்லாம் கரிம மூலக்கூறு அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. கார்பன் டை ஆக்சைடு கரிம மூலக்கூறு கிடையாது. ஓகேவா? ஆனால் கரிம மூலக்கூறு அப்படின்னாக்கா கட்டாயம் கார்பன் இருக்கணும். ஆனால் கார்பன் இருக்கக்கூடிய மூலக்கூறு எல்லாமே கரிம மூலக்கூறு கிடையாது. நல்லா கிளாஸ் வீடியோ பார்க்கும்பொழுது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அனைத்து கரிம மூலக்கூறுகளும் கார்பனை கொண்டிருக்கும். பட் ஆனால் கார்பன் மூலக்கூறு அனைத்தும் கரிம மூலக்கூறு கிடையாது. எடுத்துக்காட்டு பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடு கரிம மூலக்கூறு கிடையாது. ஓகேவா? எங்கே கதிரவன்லாம் இல்லையா? சரி. மெய்யழகன் சரி. அன்னைக்கு கேட்டிங்களா, அதுக்கு பதில் இதுதான். அங்கே போட்டிருக்காம பாருங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ இருக்குது. கரிம பொருட்கள் அல்லது உணவுப் பொருட்களை. கரிம பொருள்னால் இது கார்போஹைட்ரேட்டு, அதான் உணவுப் பொருள். புரிஞ்சுதா? வார்த்தையை புரியாமல் யூஸ் பண்ணவே கூடாது. ஆமாம். எங்கே கடத்தும்? கீழே எடுத்துகிட்டு போகும். கீழே போகும், வேர்லேருந்து திரும்ப மேலே போகும். சரியா? இது பாருங்கள், கனிமங்களை. கனிமம், மினரல்ஸ்லாம் இருக்குல்ல. படிங்க. மினரல்ஸ்லாம் இருக்கா? வேரில் இருக்கும். மினரல்ஸு, நைட்ரேட்டு அதெல்லாம் வந்து என்னது? கனிமங்கள், கனிமங்கள். அடுத்தது கடத்தல் பெரும்பாலும் ஒரே திசையில் நடக்கும். வேர்லேருந்து மேலே ஒன்வே சொன்னா எது? சைலம். இது 2வே, இரு திசையில் நடக்கும். இலையிலிருந்து வளரும் மற்றும் சேமிப்பு உறுப்புக்கு அல்லது சேமிப்பு உறுப்பிலிருந்து வளரும் பாகங்களுக்கு அனுப்பும். ஏலத்திலையெல்லாம் வளருதா? அதுக்கு உணவு தேவை. ஃப்ளோயம் ட்ரக்கீடுகள் மற்றும் சைல குழாய்கள் மூலம் கடத்துகிறது. ட்ரக்கீடு பார்த்தோம்ல, இது சல்லடை குழாய்கள் மூலம் கடத்துகிறது. சல்லடையாக இருக்கும். மேலே இருந்தானே தண்ணி கீழே இறங்குது. பைப்பை நான் கற்பனை பண்ணிக்கங்க. ஓப்பனாக இருந்தால் என்ன ஆகும்? டக்குன்னு தண்ணி கீழே ஓடி போயிடும் வேகமாக. அது மாதிரி என்ன ஆயிரும்? உணவுப் பொருளாக பொத்துன்னு கீழே விழுகும். ஸோ ஓப்பனாக இருக்கக்கூடாது. சல்லடையாக இருக்கும். இங்கேருந்து எங்கே இறங்கும், அப்புறம் இங்கே இறங்கும், அப்புறம் இங்கே இறங்கும். அப்படி சல்லடை குழாய் அதில் இருக்காது. எதில்? ஃப்ளோயத்தில், சைலத்தில் இருக்காது, இதில் இருக்கும். சைல குழாய்கள் ட்ரக்கீடு, சைலம், பேரன்கைமா, சைலம் நார்களால் ஆனவை. இந்த ஃப்ளோயம் துணை செல்கள். இதுக்கு தான் ஃப்ளோயத்துக்கு தான் துணை செல் இருக்குன்னு பார்த்தோம். ஃப்ளோயம் அங்கே பேரன்கைமா, இங்கேயும் பேரன்கைமா. சல்லடை கூறு அதில் இருக்காது. சல்லடை கூறு இதில் இருக்கும். ஃப்ளோயம் நார்கள் இருக்கும், சைல நார்கள் இருக்குது, ஃப்ளோயம் நார். இந்த ஒரு டேபிள் போதுங்க, வேறு எதுவுமே தேவையில்லைங்க. இதில் இருந்தால் கொஸ்டின் வரும். இதே அதிகம் உங்களுக்கு. சரியா? ரைட். துணை செல்கள் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தோம்? ஃப்ளோயத்தில் தான் இருக்கும், அதில் இருக்காது. அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. விலங்கு திசுகள்
திசுக்கள் பற்றிய படிப்புக்கு திசுவியல், ஹிஸ்டாலஜி. 4 வகையான திசு தான் இருக்குது. விலங்கு திசுகள் அவற்றின் அமைப்பு செயல்பாடுகள் அடிப்படையாக கொண்டு 4 எபித்தீலிய திசு, இணைப்பு திசு, தசை திசு, நரம்பு திசு. இதில் அது யார் யார் எங்கே வராங்க? இப்போ நம்ம உடம்பு எத்தனையாக பிரிப்பாங்க? 4 திசுக்களால் ஆனது. எபித்தீலிய திசு மெயினாக அவரோட வேலை கவர் பண்ணுறது தான் வேலை. எல்லா உறுப்புகளும் கவர் பண்ணி, நம்ம எப்படி நம்ம உடம்பு மேலே ஸ்கின் இருக்குது, ஸ்கின்னே ஒரு எபித்தீலிய திசு தான். அப்புறம் ஹார்ட் எடுத்துகிட்டு வாங்க, ஹார்ட் மேலே ஒரு கவர் ஆகிருப்பாங்க, மேலே உள்ள எல்லாம் கவர் ஆகிருக்கும். பார்ப்போம். அதில் 2 இருக்காம, எளிய சிக்கலான. நோட் பண்ணிக்கோங்க. எபித்தீலிய திசுக்கு என்ன கிடையாதாம்மா? ரத்த நாளங்கள் கிடையாது. ரத்த நாளம்னா என்ன? ரத்தம் அந்த பைப்பு வழியாக தான் போகும். எபித்தீலிய திசுக்கு என்ன கிடையாது? ரத்த நாளம் இல்லை. நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, எபித்தீலியம் அதன் கீழே உள்ள ஊட்டச்சத்து அளிக்கும் இணைப்பு திசுவால் பிரிக்கப்பட்டுள்ளது. இங்கே பாருங்க. அப்போ எபித்தீலிய திசுவுக்கு யார் ஊட்டச்சத்து கொடுக்குறாங்க? இணைப்பு திசு. யார் இணைப்பு திசுனா யார் என்னன்னு பார்ப்போம் பின்னாடி. இதுக்கு ரத்த நாளம் கிடையாது, சரியா? இது ஃபஸ்ட் லேயர் இப்படி இருக்கும், 2வது இணைப்பு திசு இருக்கும். இணைப்பு திசுல இருந்தால் என்ன பண்ணும்? அதுக்கு தேவையான உணவெல்லாம் உறிஞ்சிக்கும். நம்ம ஸ்கின் எதால் ஆணுச்சு? செல்லால் ஆணுச்சு. அதுக்கு என்ன வேணும்? கார்போஹைட்ரேட் வேணும், தண்ணி வேணும், ஆக்சிஜன் வேணும். அதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கிது? ஏன்னா அதுக்கு ரத்த நாளம் கிடையாது. அதுக்கான உணவு எங்கேருந்து எடுத்துக்கும்? அதுக்கு கீழே இணைப்பு திசு இருக்கும், கனெக்டிவ் டிஷ்யூம்பாங்க. அதுக்கிட்டேருந்து உணவை இது உறிஞ்சிக்கும். முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. எளிய எபித்தீலியம் பார்த்தோம்ல, எளிய சிம்பிள் ஒரே வகையான செல்களால் ஆனது. பல்வேறு வகையான செல்களால் ஆனது கூட்டு. அந்த மேலே தாவரத்துக்கு பார்த்தோம்ல, அதே தான். எது எதுன்னு சொல்கிறா பாருங்க. எளிய எபித்தீலிய திசுக்கள் எது எதுன்னு? உடலின் வெளிப்பகுதியை மூடியுள்ள தோல், இந்த செல்கள். இதோட வேலை, எளிய எபித்தீலிய திசு இருக்குல்ல, நம்ம ஸ்கின், அதோட வேலை என்னென்னு சொல்கிறாங்க. அடித்தளத்தில் உள்ள செல்களை காய்ந்து போகாமலும் காயமடையாமலும் நுண்ணுயிர்களின் தொற்றுகளிலிருந்தும் பாதுகாக்கிறது. நம்ம ஸ்கின்னு எளிய எபித்தீலிய திசு, அதோட முக்கியமான வேலை என்னது? ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். அடியில் உள்ள செல், வெளியில் உள்ள மைக்ரோப்ஸ் யாரும் உள்ளே போகாமல் பார்த்துக்கும், காயம் ஏற்படாமல் பார்த்துக்கும். இந்த மேலே உள்ள ஸ்கின் ஓப்பன் ஆகிட்டா என்ன ஆயிரும்? வெளியில் உள்ள மைக்ரோப்ஸ்லாம் உள்ளே போக ஆரம்பிச்சிடும், சரியா? அதுக்கு தான் இவை நீர் மற்றும் சத்துக்களை உறிஞ்ச உதவுகிறது. இது வயிற்றில் சிறுகுடல் இருக்குல்ல, சிறுகுடல் பார்த்தோம்ல, சிறுகுடலோட வேலை என்னது? இதான் லேயர் இருக்கும், அதில் லேயர் எபித்தீலிய திசு இருக்கும். இங்கே சாப்பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கும். கழிவுப் பொருட்களை நீக்கும் பணியில் ஈடுபடுகிறது. இப்போ ஸ்கின்னு வந்துருக்கு, கழிவுப் பொருளை உறிஞ்சிடும். சில எபித்தீலிய திசுக்கள் சுரத்தலில் செயல்படுகின்றன. அவை பல்வேறு வகையான உயிர் வேதிப்பு, வியர்வை, உமிழ்நீர், கோலை மற்றும் நொதிகளை சுரக்கிறது. சிறுகுடல் என்ன இருக்கு? நொதி சுரக்கும், பார்ப்போம். எச்சில் உமிழ்நீர் இருக்குல்ல, அதுவும் வாயு ஃபுல்லாக எதால் கவராக இருக்கும்? அந்த எபித்தீலிய திசு சுரக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அப்போ சுரத்தல், அப்சர்ப்ஷன், இதெல்லாமே யாரோட வேலை? எளிய எபித்தீலிய திசு. எபித்தீலிய திசுனா இது ஒவ்வொரு உறுப்பு மேலேயும் கவர் ஆகிருக்கும். அதான் வயிறு, வயிறுலேயும் சுரக்கும். வயிற்றில் என்ன சுரக்கும்? இறைப்பையில் HCl. சார் வயிறு தான் சார் சுரக்குது, ஆனால் அதில் என்ன கிடையாது? கார்பன் இல்லை.
ஓகேவா? ரைட். வயிறை சுற்றிலும் உள்ள என்ன இருக்கும்? எபித்தீலிய திசுவால் கவராக இருக்கும். அதுக்கு மேலே அதேமாதிரி வயிறை சுற்றி வெளியிலே என்ன இருக்கும்? எபித்தீலிய திசுவால் கவராக இருக்கும். ஓகேவா? அதில் நிறைய வெரைட்டிலாம் இருக்குது. நமக்கு அவ்வளோலாம் தேவையில்ல, விட்டுருங்க. இத்தனை வகை இருக்குது. பாருங்க, சுரக்கும் எபித்தீலிய திசு அதெல்லாம் ரொம்ப வேண்டாம், விட்டுருங்க, போதும். அடுத்தது கூட்டு எபித்தீலிய திசு. எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். தோலின் உலர்ந்த பகுதி, மேலே ஸ்கின்னு, வாய்க்குழி, வாயை சுற்றிலும், தொண்டையின் ஈரமான புறப்பகுதி, இதெல்லாம் எதால் ஆணுச்சு? கூட்டு எபித்தீலிய திசுக்களால் ஆனது. அடுத்து இணைப்பு. எபித்தீலிய திசுவோட வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸ்கின்னு கரெக்டாக? ரைட். கூட்டு எபித்தீலிய திசு எங்கெங்கே இருக்குது பார்த்தாச்சு. அடுத்து இணைப்பு திசு, இங்கிலீஷில் கனெக்டிவ் டிஷ்யூ. இவங்களோட வேலை பாருங்கள். பல்வகை திசுக்களுக்கு கட்டமைப்பு ஆதரவும் அளிக்கிறது. செல்லிடை பொருட்கள், வார்த்தை அர்த்தம் புரியுதா? 2 செல்லுக்கு நடுவில் லிக்விடு மாதிரி இருக்கும். இப்போ எப்படி சொல்லலாம்னா, ஆட்டுக்கறி வெட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? சிவப்பு கலராக இருக்கிறதா செல்லு, அதுக்கு நடுவில் ஒரு ஜவ்வு மாதிரி உரிச்சு எடுப்பான் பாருங்கள். புரியுதா? ஆட்டுக்கறி வெட்டுவான், ஒரு தசைக்கு இன்னொரு தசைக்கு நடுவில் வெள்ளையாக இருக்கும், அதை எடுத்து போட்டுருவான், கறியில் போட மாட்டான். அதுதான் அந்த இது. அந்த மாதிரி பொருளும் அடங்கும். அப்புறம் தசைக்கும் எலும்புக்கு நடுவில் ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்கள், வெள்ளையா, அதெல்லாம் செல்லிடை பொருட்கள். அதான் செல்லுக்கு நடுவில். செல்கள் மற்றும் நார்கள் இணைப்பு திசுக்களின் கூறுகளாகும். நார், அதில் நார் இருக்குது, செல்கள் இருக்குது. உடல் அசைவுகளின் மூலம் ஏற்படும் உறுப்புகள் இடமாற்றம். நான் ஓடுறேன், ஓடியாரோம்ல, ஒரே நிமிஷம். ஹலோ. ஆடு வெட்டும் பொழுது பக்கத்தில் நின்று பாருங்கள், தப்பு இல்லை. போயிட்டு, சார் நான் சைவம் சார், ஐயோ அதெல்லாம் சாதாரண நிகழ்வு. வயிறை கழிச்சு எழுப்பானுங்க. உள்ள உறுப்புகள் எல்லாமே வெள்ளை கலர், நான் சொன்ன மாதிரி ஒரு கொழுப்பு மாதிரி பொருள் இருக்கும், அதால் கவராக இருக்கும். அப்போ இதையெல்லாம் என்ன ஆகாது? நகராது ஒரு இடத்துல. இந்த கிட்னி அதாவது அங்கங்கே இருக்கா, எல்லாம் என்ன ஆயிரும்? உள்ளே ஓட்டையாக இருந்தா அதாவது உருண்டுட்டு கிடக்கும் அங்கங்கே. ஆட்டு இங்கே இருக்கிறது இங்கே போயிடும், இங்கே இருக்கிறது இங்கே வந்துடும். அந்தந்த உறுப்புகள் என்ன பண்ணுது? அவங்க தான் பிடிச்சி அங்கே போட்டுருக்கு பாருங்க. உடல் அசைவுகளின் மூலம் ஏற்படும் உறுப்புகள் இடம்பெயர்தலை இணைப்பு திசு தடுக்கிறது. மேட்ரிக்ஸ் எனப்படும் செல்லிடை பொருட்கள், செல்கள், நார்கள் இணைப்பு திசுவின் கூறுகள். நோட் பண்ணிக்கோங்க. மேட்ரிக்ஸ்னால் அது கொழுப்பு, செல்லு கிடையாது. அது செல்லு தான், செல்லு உயிர் உள்ளது. இது செல்லிடை பொருள், கொழுப்பு, நார். இணைப்பு திசுனுடைய வகைகள் நான் சொன்னது 1 2 தான் சொல்லியிருக்கிறேன், எல்லாம் 4 வகை இருக்குது. அதில் முறையான இணைப்பு திசு, சிற்றிட விளையம் அல்லது கொழுப்பு திசு, இதான் நான் சொன்னது. அந்த வெள்ளையாக சொன்னல உறுப்புகளுக்கு நடுவில், அதெல்லாம் அதான் சிற்றிட விளையம். தசை, இரத்த நாளங்கள், நரம்புகளை சுற்றியும் உள்ளது. இது தசையை சுற்றி இருக்கும், பிளட் வெசலை சுற்றியில் இருக்குது. ஓகேங்களா? நரம்பு வேறு, பிளட் வெசல் வேலை, அதெல்லாம் கவர் பண்ணியிருக்கும். எது? இந்த சிற்றிட விளையம். இங்கிலீஷில் என்ன அதுக்கு பேர்? அடிப்போஸ் டிஷ்யூ. ஏரியோலர் அண்ட் அடிப்போஸ் டிஷ்யூ. தமிழில் என்னது அதுக்கு பேர்? சிற்றிட விளையம்.
அது ஒன்று நோட் பண்ணிக்கங்க. இதோட வேலை இந்த சிற்றிட விலையிலையா அடிப்போஸ் டிஷ்யூ ஒரு முக்கியமான வேலை. காயமடைந்த திசுக்களை பழுது பார்ப்பதோடு தோலை அடித்தள தசையுடன் பொருத்துகிறது. பார்த்தோம் இல்லையா, தோலுக்கு அடியில் நம்ம வெளியில் உள்ள ஸ்கின்னு, அதுக்கு கீழே ஒரு இணைப்பு திசு இருக்கும். இந்த சிற்றிட விலையத்தில் இருந்தால் என்ன பண்ணும், அது உணவு எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த தோலை கீழே உள்ள தசையோட ஒட்ட வைக்கிறவர் யார், இந்த சிற்றிட விலையம். அடுத்து கொழுப்பு திசு அடிப்போசைட், கொழுப்பு சேமிப்பிடம். நோட் பண்ணிக்கோங்க, இவர் தான் கொழுப்பை சேமித்து வைப்பார். கனெக்டிவ் டிஷ்யூவில் சிற்றிட விலையம் பார்த்துட்டோம், குருத்தெலும்பு தான் இதுதான் பார்த்துட்டு இருக்கோமா, மற்றும் கொழுப்பு திசு. ரைட், இவங்க 2 பேரும் ஒரே ஆள். யார் 2 பேரும், சிற்றிட விலையம், அது கீழே கொழுப்பு திசு. கேட்பாங்க எந்த திசு வந்துட்டு நம்மளோட கொழுப்பை சேமித்து வைக்குது, கொழுப்பு திசு. இங்கிலீஷில் அடிப்போஸ் திசு, தோலுக்கு கீழே இருக்கும். இதயம், சிறுநீரகம் போன்ற உள்ளுறுப்புகளுக்கு இடையிலும் கொழுப்பு திசு, தோலுக்கு அடியிலும் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, எது அடிப்போஸ், கொழுப்பு திசு. கேட்பாங்க கொழுப்பை சேமித்து வைக்கிறவர் யார், அடிப்போஸ். சிறுநீரகம் கருவிலிகளை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கும் அதிர்ச்சி உறிஞ்சியாக செயல்படுது. ஷாக் அப்சர்வர் யார், அடிப்போஸ் டிஷ்யூ. ஏன்னா ஃபேட்டு தானே, ஃபேட் எப்படி வச்சுருக்கோம், பஞ்சு மாதிரி சேமித்து வச்சுக்கோ. ரொம்ப முக்கியமான நோட் பண்ணுங்க. வெப்பநிலையை சீராக வைக்கிது யார், அடிப்போஸ். கொழுப்பு திசுவர் தான் எதில் வராது, இணைப்பு திசுவில் வரவர். இணைப்பு திசுவில் ஃபஸ்ட்டு லெவல் முறையான இணைப்பு திசு. அடுத்து ஆதார இணைப்பு திசு, இதுவும் 2 பொருளை கனெக்ட் பண்ணுறவர் சரியா, சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ, கார்டிலேஜ் அப்படிம்பாங்க. குருத்தெலும்பு, இங்கிலீஷில் குருத்தெலும்பு, கார்டிலேஜ். மிருதுவான அரை விறைப்புத்தன்மையுடைய இலக்கமான குறைந்த நாளம் கொண்டவை. இரத்த நாளம் அதில் கம்மியாக தான் இருக்கும். எதில் இரத்த நாளம் இருக்காதுன்னு பார்த்தோம், ஸ்கோல். அது என்னது, ஃபஸ்ட்டு பார்த்துமே எபித்திலியல், எபித்திலிய திசு. அதில் அது மாதிரி இதில் லைட்டாக கம்மியான குறைந்த இரத்த நாளம் இருக்கும். பெரிய குருத்தெலும்பு செல்களாலான கான்ட்ரோசைட்டுகளை மேட்ரிக்ஸ் கொண்டு சரி விட்டுருங்க. சரி, குருத்தெலும்புலாம் எது எதுன்னு சொல்கிறாங்க, கார்டிலேஜ். மூக்கு நுனி சரியா, வெளி காது, மூக்கு நுனி இருக்குல்ல இங்கே, அது முடமுடன் இருக்கா, வெளி காது, காது மடல் இருக்குல்ல, அது கடி சாப்பிட்டா எப்படி இருக்கும், நரன் இருக்குமா, அந்த பாட்டெலாம். நீண்ட எலும்பின் முடிவு பகுதி, எந்த எலும்பாக இருந்தாலும் சரி, இப்போ தொடை எலும்பாக இருக்கட்டும், கால் எலும்பாக இருக்கட்டும், இது இந்த இது அதேமாதிரி இந்த பகுதி இது அப்படி வச்சுக்கோங்க. எப்பயுமே அந்த எலும்பு கடிச்சு சாப்பிடும்போது தான் நாங்கள் நுனி பகுதி ஈஸியாக கடிச்சிடலாம். இந்த பகுதி இருக்குல்ல எலும்பில் மற்ற பகுதி, அதுதான் கஷ்டமாக இருக்கும். நுனி பகுதி ஈஸியாக கடிச்சிடலாம். ஆமாவா, அது நர பார்த்தாங்க. இதில் வந்து எதால் ஆணுச்சு, குருத்தெலும்பு கார்டிலேஜினால் ஆணுச்சு. தொண்டை, அப்புறம் குறைவலை, அதெல்லாம் எப்படி இருக்கும், அந்த கறியும் அதே மாதிரி நரம் இருக்குமா, பாதி எலும்பு மாதிரி இருக்கும், தசை மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து என்னது, குருத்தெலும்பு கார்டிலேஜ். இணைக்கிறதுக்கு பயன்படுது இதெல்லாம் குருத்தெலும்பு. அடுத்தது எலும்பு. எலும்பு இணைப்பு திசுவா, ஆமாம். திடமான, விரைத்த, உறுதியான, இலக்கமற்ற, அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது ஃப்ளெக்சிபிள் கிடையாது, ரிஜிட்டாக இருக்கும். அது எதனால் ஆயிடுச்சு, எலும்பு மேட்ரிக்ஸு
கால்சியம் உப்பு கோலோஜன் நார் நிறைந்த எலும்புகளுக்கு வலுவை சேர்க்கிறது. எலும்பில் இதெல்லாம் ஆணுச்சு. எலும்பு மேட்ரிக்ஸு, கால்சியம் உப்பு, கால்சியம் எலும்புக்கு ரொம்ப முக்கியமாக, இதனால் ஆணுச்சு. எலும்பு செல், எலும்பு செல்லுக்கு பேர் என்னவாமா? ஆஸ்டியோசைட். எலும்பு செல்லுக்கு பேர் என்னது? ஆஸ்டியோசைட். இது எங்கே இருக்காமா? தகட்டு எலும்புகளுக்கு இடையே உள்ள திரவம் நிரம்பிய இடைவெளியில், லேக்குனா. அப்போ எலும்பு திசுகள் செல்கள் எங்கே இருக்கும்? லேக்குனா. அடுத்தது எலும்பு செல்லுக்கு நடுவில் ஒரு வாட்டர் இருக்கும். ஆமாவா? சரி, எலும்புக்கு நடுவில் அங்கே தானே இருக்கும் எலும்பு மஜ்ஜை இருக்கும். எலும்பு மஜ்ஜையில் என்ன உற்பத்தி ஆகும்? சிவப்பணுக்கள், வெள்ளையணுக்கள், இரத்த செல்கள் பார்ப்போம். அடர்த்தியான இதெல்லாம் வந்துட்டு சாஃப்டானதாம்மா, டென்சிட்டி கம்மியாக இருக்கும், தள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அடர்த்தியானது இணைப்பு திசு. தசைநான், தசைநார், தசைநான், தசைநார் இங்கிலீஷில். லிகமெண்ட், டெண்டான்ஸ். தசை நான்னானது டெண்டான்ஸ். தசை நாறு லெகமெண்ட்ஸ், லெகமெண்ட்ஸ் தசை நார். கயிறு போன்ற உறுதியான அமைப்பை கொண்டவை. எலும்பு சட்டக தசைகளை எலும்புடன் இணைக்கிறது. தசை நான்கள் அதிக வலிமை, குறைந்த நெகிழ்வுடையவை. இவை இணையான கோலோஜன் நார்களை கொண்ட கட்டுகளாகும். இந்த பாருங்க, இந்த தசை நான் இங்கே இருக்கும், அப்படி வச்சுக்கோங்க. 2 எலும்பு சட்டகத்தை ஒன்றா சேர்த்துறவர் யார்? தசை நான். தசைநார் மிகவும் நெகிழும் அமைப்புடையது, அதிக வலிமையுடையவை. எலும்புகளை எலும்புடன் இணைக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எலும்புகளை எலும்புடன் இணைக்கிறது தசைநார். அதே எங்கே பாருங்க, எலும்பு சட்டக தசைகளை எலும்புகளுடன் இணைக்கும். புரியுதா? எலும்பு கூட தசையை ஒட்ட வைக்கிறவர் யார்? தசை நான்கள். டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஒரு எலும்பை இன்னொரு எலும்பு கூட ஜாயின் பண்ணுறது. மூட்டு இருக்குல்ல, அது வந்து என்னது? தசை நார், லெகமெண்ட்ஸ். அதான் சுளுக்கிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். கால் இப்படி மடங்கிருச்சுன்னா வலி எடுத்துக்கும். இது ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சும்பாங்க. லெகமெண்ட்டு டவர் ஆயிடுச்சு, என்ன சொல்லுவாங்க அதுக்கு? ஜவ்வு கிழிஞ்சு போச்சுங்கம்பாங்க. இந்த இதை தான் சொல்லுவாங்க. தசை நார் தான் அது, லெகமெண்ட்ஸ். ஜவ்வு கிழிஞ்சு போச்சு, சுளுக்கிருச்சு எல்லாம் சொல்கிறாங்கல்ல. ரத்த கட்டினா என்னென்னு தெரியும்ல? என்னது ரத்த கட்டினா? காற்றெல்லாம் சுவாசம் நடக்கும்போது உருவாகக்கூடிய ஆல்கஹால். சரி, இது தசை நான். எலும்பு கூட தசையை ஒட்ட வைக்கிறது தசை நான். சரியா? இங்கிலீஷில் என்ன அதுக்கு பேர்? டெண்டான்ஸ். தசை நார் எலும்பு எலும்பு கூட ஒட்டுறவர். 2 வித்தியாசம் புரியுதுல்ல? அடுத்தது தசை நார் முடிஞ்சா. தசை நார்கள் அதிகப்படியான இழுக்கப்படுவதால் சுளுக்கு ஏற்படுது. சுளுக்குக்கு என்னங்க? ஸ்ட்ரெச்சிங், எக்ஸசைஸ், புல்லிங் ஆஃப் லெகமெண்ட்ஸ். இணைப்பு திசுல இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்?
அடர்த்தி குறைவான இணைப்பு திசு. சிற்றிட விலயம் கொழுப்பு திசு பார்த்தாச்சு. அடுத்து ஆதார திசு குருத்தெலும்பு மற்றும் எலும்பு. அடுத்தது தசை நான் பார்த்தாச்சு, தசை நாரும் பார்த்தாச்சு. குருத்தெலும்புனா எது? மூக்கில், காது, தொண்டை அதெல்லாம். திரவ இணைப்பு திசு ரத்தம், நிணநீர். அவர் என்னத்தை இணைக்கிறாரு? ரத்தம் எதை இணைக்கிறாங்க? எல்லா செல்லையும் அவர் தான் இணைப்பார். ஆமாவா? சாப்பாடெல்லாம் எங்கே போவோம்? இப்போ சிறுகுடல்லேருந்து பெருகுடல்லேருந்து கிட்னிலேருந்து உறிஞ்சப்படக்கூடிய எல்லா பொருளையும் எல்லா உறுப்புக்கு எடுத்துகிட்டு போகணும். முக்கியமான இணைப்பு திசு அதான் ரத்தம். இன்னொன்று நிணநீர், லிம்ஃப். லிம்ஃப். ரத்தம் போகாத இடத்துக்குலாம் சாப்பாடு இவர் தான் எடுத்துகிட்டு போவார். ரத்தம் போக முடியாத இடத்துக்குலாம் என்ன பண்ணுவாங்க? கழிவை எடுத்துகிட்டு வர்றது இவர் தான். லிம்ஃப். ஓகேவா? ரத்தத்தோட வேலை என்ன? இவங்க 2 பேரோட வேலை என்னது? எல்லா உறுப்புகளுக்கும் திசுக்களுக்கும் உணவு எடுத்துகிட்டு போகணும். அங்கேருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கங்கே கொடுத்துடணும். அதான் அவரோட வேலை. யார்? 2 பேருமே. லிம்ஃபு பார்த்தோம் இல்லையா? நிணநீர். அதில் ரத்த சிவப்பணுக்கள்லாம் இருக்காது. சரியா? ரத்தம் போக முடியாத இடத்துக்குலாம் இவர் எடுத்துகிட்டு போயிடுவார். ரத்தத்திட்டேருந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் ரத்தம் போக முடியாத இடத்துக்கு கொடுத்துட்டு அங்கே உள்ள கழிவுலாம் எடுத்துகிட்டு எங்கே வருவார்? திரும்ப ரத்தத்திலேருந்து கொடுப்பார். அதில் ஆர்பிசி இருக்காது, ரத்த சிவப்பணு இருக்காது. ஓகேவா? ரைட். திரவ இணைப்பு திசு ரத்தம். ரத்தம் ஒரு மேட்ரிக்ஸ், உயிர் இல்லாத பொருள். அதில் உயிர் உள்ள பொருள்லாம் இருக்கும். ரத்த சிவப்பணு, ரத்த வெள்ளையணு. இன்னொருத்தர் யார் இருப்பா? இரத்த தட்டுக்கள், ஆர்பிசி, ரெட் பிளட் செல். அதை பற்றி திரும்ப தனியாகவே கிளாஸ் வரும், பார்ப்போம். டபிள்யூபிசி, ஒயிட் பிளட் செல். அடுத்தது பிளேட்லெட். 3 பேர் செல்களால் ஆனவங்க. அது போக நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் எங்கே இருக்கும்? அந்த ரத்தத்தில் தான் இருக்கும். இந்த 3 பேரோட வேலை என்ன சார்? ரத்த சிவப்பணுக்கு இன்னொரு பேர் எரித்ரோசைட். நெருப்பு எரிஞ்சா எப்படி இருக்கும்? சிவப்பாக தானே இருக்கும், தக தகன்னு. அதை அப்படி நான் வச்சுக்கேன், கேட்டிருக்கேன், அதெல்லாம் போலீஸில் கேட்டிருக்கான். எரித்ரோசைட். அதுக்கு அவரோட முக்கியமான வேலை என்ன சார் அப்படின்னா, அது எதால் ஆணுச்சின்னு பார்த்தோம்? ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபினோட மூலக்கூறு என்ன? ஃபெரஸ், இரும்பு. இரும்பால் ஆனது ஹீமோக்ளோபின். இது எதை சுற்றிலும் இருக்கும்? ரத்த சிவப்பணு சுற்றிலும் ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த ரத்த சிவப்பணுக்கு சுற்றிலும் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் எதால் ஆணுச்சு? ஃபெரஸ், இரும்புனால் ஆணுச்சு. நம்ம லங்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய ஆக்சிஜனை பார்த்துருப்போம், ஃபெரஸ் ஆக்சைடு. அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துகிட்டு இரும்பு துரு பிடிச்சி கீழே கொட்டுன்னு பார்த்துருப்போம். அது மாதிரி ஃபெரஸும் இவர் யார்? பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் லவ்வர்ஸ், எப்படி வேணாலும் வச்சுக்க. அப்போ இவர் தான் என்ன பண்ணுவார்? ஆக்சிஜனை, லங்ஸ் எடுக்கக்கூடிய ஆக்சிஜனை ஒட்ட வச்சு எல்லா செல்லுக்கு எடுத்துகிட்டு போவார். அதுதான் அவரோட வேலை. ஓகேவா? இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாச்சுன்னா அதுக்கு பேர் தான் ரத்தம் கம்மியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே அவர். அதை பற்றி நான் முன்னாடி கதையை சொல்லிட்டேன். ரைட். இரத்த சிவப்பணுங்கள் வட்ட வடிவ, வட்டமாக இருபுறம் குளிந்து பார்த்தமாக அன்றைக்கே படம் பார்த்துருப்போம், போட்டிருக்கும். முதிர்ந்த இரத்த சிவப்பணுக்களில் உட்கரு கிடையாது, உட்கரு இருக்காது. உட்கரு இல்லாதனால தான் குழியாக இருக்கும். அடுத்தது, அவை சுவாச நிறமையான ஹீமோக்ளோபினை கொண்டுள்ளது. இவை திசுக்களுக்கு ஆக்சிஜனை கடத்தி செல்லும் பணியில் ஈடுபடுகின்றன. எல்லாமே கேள்வி. ஓகேவா? அடுத்தது வெள்ளை அணுக்கள், லுக்கோசைட். லுக்கோனா வெள்ளை. இவரோட வேலை என்ன சார்? தேவையில்லாத
மைக்ரோப்ஸ்லாம் உள்ளே போயிடுச்சுன்னா அவரை கொல்லணும், அதான் அவரோட வேலை. எல்லாருமே பார்த்துருக்கீங்க வெள்ளை அணுக்களை, பார்த்துருக்கீங்க தெரியுமா? எங்கே பார்த்துருக்கீங்க? தேவையில்லாத செல்லெல்லாம் கொல்லணும் இவர் தான். இப்போ புண்ணு ஆயிடுச்சா, அது செப்டிக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல, அதில் எப்படி இருக்கும்? வெள்ளையாக ஒரு திரவம் வருதா, அது இவங்க தான். புண்ணான இடத்துல தேவையில்லாத மைக்ரோப்ஸ் உள்ளே பூதம். நீங்கள் ஒழுங்கா அந்த புரை தடுப்பான் போடல, ஆன்டிசெப்டிக் மருந்து இருக்குல்ல, போடாமல் விட்ட அப்படின்னா அதெல்லாம் உள்ளே போகும். ஃபஸ்ட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் தான் போய் என்ன பண்ணுவாங்க, அந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் பிடிச்சி செத்துருவாங்க, அவங்க சாவாங்க. அதனால தான் இராணுவ வீரர்னு சொல்லுவாங்க யாரை, வெள்ளை அணுக்களை. அந்த மைக்ரோப்ஸெல்லாம் பிடிச்சேன்னா வெள்ளை அணுக்கள் செத்துக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம உடம்பு அந்த தேவையெல்லாம் உள்ளே புரிஞ்சிச்சில், வைரஸு, பாக்டீரியா, ஃபங்கை, அவங்கள கொல்றதுக்கு தேவையான மருந்தை தயாரிக்கும், கண்டுபிடிச்சி அதை கொல்லும். அது வரைக்கும் யார் செத்துக்கிட்டு இருப்பா, வெள்ளை அணுக்கள் செத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் வெள்ளை அணுக்களுக்கு பேர் என்னது, இராணுவ வீரர். சரியா? எல்லையில் யார் சாவா நமக்காக, இராணுவ வீரர் தான் செத்துக்கிட்டு இருப்பா. அது மாதிரி பெரியவை, தெளிவான உட்கருவை கொண்டவை, நிறமற்றவை. ஆர்பிசிக்கு உட்கரு கிடையாது, முதிர்ச்சி அடைஞ்ச ஆர்பிசி. கலர் இருக்குது, அதுக்கு நிறம் இருக்குது. அதனால ரத்தம் சகப்பாக இருக்கிறதுக்கு யார் காரணம், அவர் தான் காரணம். இவை அமீபா போன்ற நகரும் தன்மை கொண்டவை. அமீபா எப்படி நகரும்னு பார்த்தோம், போலி கால்கள், சூடோபோலியா, அது மாதிரி நகருமா. உடம்பில் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை வெளியிலிருந்து உடலுக்குள்ளே வரும் உயிர்களை முழுவதும் விழுங்கி விடுகின்றன அல்லது அழித்து விடுகின்றன. கரெக்டாக? சாப்பாட்டு வழியாக கூட போகலாம், காயம் போட்டும் போகலாம், சாப்பாட்டு வழியாக போகலாம். இரத்த வெள்ளை அணுக்கள் இரு வகைப்படும். கிரானுலோசைட்ஸ், கிரானுலோனா அது மேலே பொறியாக கிரைன்ஸ் மாதிரி இருக்கும், அது ஏ கிரானுலோசைட். துகள்கள் அற்ற, மேலே பொறியாக இருக்காது, 2 வகை இருக்குது. ஒழுங்கற்ற வடிவ உட்கரு மற்றும் சைட்டோபிளாச துகள்களை பெற்றுள்ளன. ஒழுங்கற்ற வடிவம், சைட்டோபிளாச துகள்கள் வச்சுருக்காமா. அதெல்லாம் தேவையில்ல, விட்டுருங்க. அடுத்து இரத்த தட்டுக்கள். இது லிம்போசைட்டு, மோனோசைட்டு. இது வந்துட்டு வெள்ளை அணுக்கள், இது சிவப்பு அணுக்கள். ஓகேவா? அது அடுத்தது மிக சிறிய உட்கரு அற்ற. இரத்த தட்டுலேயும் உட்கரு கிடையாது. இரத்த தட்டோட வேலை என்ன சார்? இப்போ காயம் ஏற்பட்டுருச்சு, ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும் வெளியில், சரியா? வெள்ளம் அடிச்சுட்டு போச்சுனாக்க என்ன பண்ணுவாங்க, மணல் மூட்டை போடுவாங்கள்ல, அந்த மணல் மூட்டை தான் இது. ஃபஸ்ட்டு தண்ணி போகாமல் அடுத்த அணை கட்டுறது வரைக்கும் மணல் மூட்டையை போட்டு தடுத்து வைப்பாங்க. அது மாதிரி நம்ம உடம்புல இருந்து ரத்த வெள்ளம் போகாமல் தடுக்கிறவர் தான் யார், இரத்த தட்டு. என்ன படம் வந்துச்சு, ஈட்டியா? அதில் தானே அவனுக்கு அடிபட்டாக்க ரத்தம் இது கம்மியாக இருந்தது உடம்புல அப்படின்னாக்கா ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆள் சீக்கிரம் செத்து போயிடுவான். அதான் அவங்களோட வேலை. இவருக்கும் உட்கரு கிடையாது. பிளேட்லெட்ஸ், ஆமாம் பிளேட்லெட்ஸ், உட்கரு கிடையாது. மெகா கேரியோசைட் எனப்படும் பெரிய எலும்பு மஜ்ஜையில் எளிதில் உடையும் துகள்களாகும். இரத்தம் உறையுதலில் முக்கிய பங்கு. யார்? இரத்த தட்டு. நிணநீர், தசை திசு இன்னொன்று இருக்கா, சரி அதை வந்து பேசிக்கலாம். நிணநீர், நிணநீரை பற்றி என்ன சொன்னால், லிம்ஃபு. என்ன சொன்னால், ரத்தம் போகாத உறுப்புகளுக்கெல்லாம் இது போகும், ரொம்ப முக்கியமான ஒரு சரியா? இந்த நிணநீரில் ஒரு புழு போயிடும், ஒரு புழு புல்ல பூந்துடும். அதனால் வராதான் இந்த யானைக்கால் வியாதியெல்லாம் இருக்குல்ல, இந்த நிணநீர். இரத்த தந்துகையிலிருந்து, தந்துகைனாக்க சின்ன வெசல், பெரிய பிளட் வெசலாக, அதுலேருந்து போனால் நிறைய எண்ணம் பிரியும், அது இன்னும் பிரியும், அது இன்னும் பிரியும்.
இருக்கிறதுலே சின்ன ரத்த நாளம், ரொம்ப மெலிசாக இருக்கும். அங்கே இருந்தால் திசுக்களுக்கெல்லாம் ரத்தம் உணவு பரிமாறப்படும் செல்களுக்கெல்லாம். இந்த இரத்த தந்திகைகள் போகாத இடத்தெல்லாம் என்ன பண்ணுவோம், அவர் சாப்பாடு எடுத்துகிட்டு போவார். அவர் வெள்ளையாக இருப்பார். ஏன் வெள்ளையாக இருக்காருன்னா ஆர்பிசி கிடையாது, அதனால் ஒரு நிறமற்றது. இது பிளாஸ்மா மற்றும் இரத்த வெள்ளை அணுக்களை கொண்டிருக்கிறது. பிளாஸ்மா வெள்ளை அணு, வேறு எதுவும் இருக்காது, பிளேட்லெட் இருக்காது, ஆர்பிசி இருக்காது. அவ்வளோதான். இரத்தத்திற்கும் திசு திரவங்களுக்கும் இடையே பொருட்களை பரிமாறிக்கொள்ள உதவுகிறது. ஓகேவா, இதோட இருக்கட்டும், பிரேக் எடுத்துக்கோங்க. பிளாஸ்மா மேட்ரிக்ஸ், அது ஒரு கொலன்னு ஒரு பொருள். கொலன்னு இப்போ ரத்தத்தில் சொன்னல, ரத்தத்தில் பிளாஸ்மா இருக்கும். அதில் தான் நம்ம சாப்பிட்ற உணவுலாம் அதில் தான் இருக்கும். கொலன்னு நிறமற்ற உயிரற்ற பொருள் அது. அதில் தான் யார் உக்காந்துருப்பா, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்டு எல்லாம் இருப்பாங்க. கொலன்னு ஒரு பிளாஸ்மா. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஆர்பிசி டபிள்யூபிசிலாம் சாவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த பிளாஸ்மா மட்டும் அப்படியே பிறந்ததுலேருந்து இருக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கான மருந்தெல்லாம் அதில் தான் இருக்கணும். அதிலேருந்து எடுத்து என்ன பண்ணுவோம், தேவையில்லாமல் மைக்ரோப்ஸ் உள்ளே போனால் கொன்றும். அதனால தான் கூட பார்த்துருப்பீங்க, அந்த கொரோனா வந்தப்போ கூட நிறைய பேர்த்துக்கு பிளாஸ்மா வேணும் அப்படின்னு எடுத்துருப்பாங்க. பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. யாருக்கு கொரோனா வந்துட்டு போயிருக்கோ, கொரோனா வந்துட்டு போயிருச்சுப்போ எனக்கு, அதில் பிளாஸ்மா இருக்கும். என்னோடய ரத்தத்தை எடுத்து அந்த பிளாஸ்மாவை கொரோனா பாதிக்கப்பட்டிருக்காரில் அவருக்கு கொடுப்பாங்க. புரியுதா? அப்போ என் உடம்பு கண்டுபிடிச்சதில் அதை கொல்றதுக்கான, கொரோனா வைரஸை கொல்றதுக்கான அந்த ஆன்டிபாடி அது போய் அவங்க உடம்புல அந்த வைரஸ் எல்லாம் கொண்டு போடும். அது மாதிரி அப்போ பிளாஸ்மானா என்ன சார், அது கொலன்னு ஒரு ஜல்லி மாதிரி இருக்கும். அதில் தான் ஊட்டச்சத்து எல்லாம் இருக்கும். ஊட்டச்சத்து, நம்ம எதிர்பொருள்லாம் இருக்குல்ல, மைக்ரோப்ஸ்லாம் வந்து கொன்னதுக்கான மருந்து, அதெல்லாம் அதில் தான் இருக்கும். அதில் இவங்க மிதந்துக்கிட்டு இருக்காங்க. யார்? ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்லாம். ஓகேவா? ரைட், குட். ரைட். தசை திசு, தசை இலையம், மஸ்குலார் டிஷ்யூ இங்கிலீஷில். தசை செல்களால் ஆனவை. சுருங்கத்தக்க தசை செல், நிறைய இதில் செல்லு பார்த்துருக்கோம். சுருங்கத்தக்க திசுவின் முக்கியமான பகுதி. எந்த தசையெல்லாம் சுருங்கி விரியுதோ அது இதால் ஆனது தான். மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. எலும்பு சட்டக தசை. இப்போ தசையோட வேலை என்னது, சுருங்கி விரியக்கூடியது. இந்த மாதிரி பேரலாக இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு செல்லு தசை செல் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். மொத்தம் 3 வகை தசை செல்கள். எலும்பு சட்டக தசை வார்த்தையில் இருக்கு பாருங்கள். எலும்பில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். நம்ம கை கால் ஓடுறது ஒடியாடுறது எல்லாத்துக்கும் எது தான் காரணம், இவங்க தான் காரணம். இவங்களுக்கு ஆர்டர் வந்து மூளையிலேருந்து நரம்பு வழியாக வரும். மூளையிலேருந்து நரம்பு வழியாக இவங்களுக்கு ஆர்டர் வரும். சரி, இந்த தசை எலும்புகளுடன் ஒட்டி உள்ளன. உடல் அசைவிற்கு காரணம், தலை சுருங்கி இப்படி சாய்க்கிறது கீக்கிறது எல்லாமே என்னது, தசைகள் சுருங்கி விரிகிறது தான். இப்போ கழுத்து லெஃப்ட் சைடு சாயணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு கழுத்தில் இருக்கக்கூடிய தலை லெஃப்ட் சைடு சாயணும்னா லெஃப்ட் சைடு கழுத்து இருக்கு இல்லையா, அங்கே உள்ள தசை சுருங்கும். ரைட் சைடில் இருக்கக்கூடிய தசை விரிஞ்சு கொடுக்கும். திரும்ப லெஃப்ட் சைட்லேருந்து கழுத்து ரைட் சைடு வரணும்.
இப்போ ரைட் சைடில் உள்ள தசை என்ன பண்ணும்? சுருங்கும். லெஃப்ட் சைடில் உள்ள தசை விரிவடையும். இப்படி தசை சுருங்கி விரியறதுக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணுமா? அந்த எனர்ஜி எங்கேருந்து எடுத்துக்கும்? கார்போஹைட்ரேட் உடச்சி. சரியா? ரைட். உணர்வுகளின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுகிறது. நாம் விரும்பும்படி இயங்கும். இச்சை செயல், வாலண்டியர். கையை தூக்கணும், நீங்கள் மனசில் நினச்சா தான் கையை தூக்க முடியும். கழுத்து இப்படி சாய்க்கணும்னு நினச்சா தான் நாம கழுத்து சாய்க்க முடியும். இதய தசையெல்லாம் அப்படி இல்லை, அதுவாக சுருங்கி விழிஞ்சிக்கிட்டு இருக்கும். நீங்கள் நிறுத்த முடியுமா இதய தசையை? அது பாட்டில் துடிச்சிக்கிட்டே இருக்கும். துடிக்கிறதுன்னா அர்த்தம் சுருங்கி விரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து என்னது? வாலண்டரி மசில். நார்கள் நீண்ட உருளை வடிவ கிளைகள் அற்றவை. இந்த இருக்கு பாருங்க, கிளையெல்லாம் இருக்காது. இது பாருங்கள் கிளையாக இருக்கும். கிளைச்சிருக்கா? இதய தசை கிளைகளோடு இருக்கும். இருண்ட இருளற்ற பட்டைகள் மாறி மாறி காணப்படுவதால் கோடு கோடாக தெரியும். அதனால் அதுக்கு பேர் என்னது? வரி தசை. வரி தசை. எலும்பு தசை எப்படி இருக்கும்? வரி வரியாக இருக்கும். பல உட்கருகளை கொண்டவை. கை காலில் காணப்படுவது. வேகமாக சுருக்கம் அடையும். நிறைய உட்கருவை கொண்டது, நிறையா மைட்டோகாண்ட்ரியா கொண்டது. ஏன்னா அதிக வேலை செய்யணும்ல, அதுக்காக. அடுத்து மென் தசை அல்லது வரியற்ற தசை. உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா, இதயத்தை தவிர மற்ற உறுப்புகள்லாம் மென் தசைகளால் ஆனது. வரி வரியாக இருக்காது இந்த இது. ஆமாம்மா, உடல் உறுப்புலாம் எப்படி சாப்பிட்டா இருக்கா? ஆமாம். கதிர் வடிவில் மையப்பகுதி அகன்று காணப்படும். கதிர் மையப்பகுதி அகலமாக, இந்த பக்கம் நீட்டமாக இருக்கும். அப்படி கதிர் வடிவில் இருக்கும். ஒரே ஒரு உட்கரு மட்டும் இருக்கும். வரி தசைகளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட உட்கருகள் இருக்கும். இது வந்து வரியற்ற தசை. உடல் உணர்ச்சிகளை நீங்கள் விரும்பினாதான் இதய தசையும் சரி, மற்ற மென் தசையும் சரி, நீங்கள் விரும்பாமே அது பாட்டில் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ குடல் தசை சுருங்கி விரியும். சாப்பாடை உள்ளே போடுங்க, சுருங்கி விரியும். சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆகும்? நழுவி கீழே போயிட்டே இருக்கும். கிட்னி, லங்ஸு, இதெல்லாம் என்னது? இந்த வரியற்ற தசை. இயங்கு தசை என்று அழைக்கிறோம். நான் வாலண்டியர் மசில். இரத்த நாளம், இரைப்பை சுரப்பிகள், சிறுகுடல், சிறுநீர் பை, இதனால் ஆணுச்சு. அதே மாதிரி உணவு குழாய் உணவு நகர்த்து செல்வது, இரத்த நாளம் சுருங்கி தளர்வடைவது ஆகியவை தன்னிச்சையற்ற இயக்கங்கள். எடுத்துக்காட்டு மட்டும் கொடுத்துருக்கான். நான் வாலண்டியர். உங்கள் மூளை சொன்னால் தான் ஃபங்க்ஷன் ஆகணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மூளை சொன்னால் ஃபங்க்ஷன் ஆனால் அதுக்கு பேர் என்னது? வாலண்டியர். அடுத்து இதய தசை. கார்டியாக் மசில். நம்ம உடம்புல முதல்ல உருவாகிற உறுப்பே இது இதயம்தான். அப்போ சுருங்கி விரிய ஆரம்பிக்கிறது. சாகிற வரைக்கும் 60, 70 வருஷம், 100 வருஷம் ஆனாலும் என்ன ஆகுது? சுருங்கி விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஹார்ட்டோட வேலை என்ன? ரத்தத்தை எல்லா உறுப்புகளுக்கும் பம்ப் பண்ணுறது. அதான் ஹார்ட்டோட வேலை. கிளைகள் உடையது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒற்றை உட்கரு உடையவை. இதுக்கும் ஒற்றை உட்கரு தான், இதுக்கும் ஒற்றை உட்கரு தான். இதுக்கு தான் பல உட்கருக்கள். எதுக்கு? எலும்பு தசைகள். இடை செருகு திட்டு, இந்த மாதிரி சரி இருக்குவாங்க. ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. தன்னிச்சையற்றது, சீரான முறையில் சுருங்கி விரியும். நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ அது பாட்டில் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். மற்ற மென் தசைகள் பார்த்தோம்னா உடல் உள்ள உறுப்புகள்லாம் ஆன தசை அதே மாதிரி. நரம்பு திசு. நரம்போட வேலை என்ன?
இன்ஃபர்மேஷனை. ஐம்புலங்கள் கண், காது, மூக்கு, ஸ்கின்னு, நாக்கு, இதான் ஐம்புலன்கள். ஐம்புலன்களோட வேலை என்ன பண்ணும்? உன்னை சுற்றிலும் நடக்கிற விஷயத்த அப்சர்வ் பண்ணுவாங்க. இவங்க அப்சர்வ் பண்ண இன்ஃபர்மேஷனை மூளைக்கு கடத்தணும். எதன் வழியே கடத்தும்? நரம்பு வழியே. நரம்பில் இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி ட்ராவல் ஆகுனாக்கா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். சரியா? எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் தமிழில் எப்படி சொல்கிறான்? எலக்ட்ரான் இருக்குல்ல, எலக்ட்ரான் வந்துட்டு ஃப்ளக்சுவேஷன் ஆகும். இந்த கரண்ட்டில் கம்பியில் எலக்ட்ரான் ஓடுதில்ல, அது மாதிரி இந்த நரம்பு வழியாக எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? எடுத்துகிட்டு போகும். அதான் அவரோட வேலை. அதுக்கப்புறம் ஆர்டர் போடும் எல்லா உறுப்புகளுக்கும். தசை சுருங்கி விரியணும். அங்கே புளியை பார்த்துட்டோம், கண் புளி வருதுரா ஓடுறா அப்படின்னா என்ன பண்ணும்? காலில் உள்ள தசையெல்லாம் சுருங்கி விரியும், கால் மடங்கி விரியடையும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடிடுவோம். அப்போ அந்த காலுக்கு ஆர்டர் போடுறோம், கை காலுக்கு ஆர்டர் போடுறவர் அவங்க தான். மூளையிலேருந்து எல்லாம் சேர்ந்து நரம்பு தசைகளால் திசுக்களால் ஆனது. நரம்பு செல்கள் மற்றும் நியூரான்களால் ஆனவை. நரம்பு செல்லுக்கு இன்னொரு பேர் தான் நியூரான். மிக நீளமான செல் நம்ம உடம்புல. நோட் பண்ணிக்கங்க, முக்கியமான ஃபேக்ட். நிறையா நியூரான் சேர்ந்தது தான் என்னது? நரம்பு மண்டலம். டைட்டான், டென்ட்ரான் அப்படிம்பாங்க. இதான் தலை. இன்னொரு செல்லோட இந்த பார்ட்டு இங்கே அட்டாச் ஆகிருக்கும். இன்னொரு செல்லோட இந்த தலை. அதேமாதிரி இது இன்னொரு செல்லோட வால் பகுதியில் அட்டாச் ஆகிருக்கு. இது வழியாக தான் இன்ஃபர்மேஷன் கடத்தப்படும், எலக்ட்ரான்ஸ். இது வந்து சைட்டான் தலைப்பகுதி. எதாவது சொல்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்ல, விட்டுருங்க. இவை நரம்பு செல்லை பற்றி சொல்கிறாங்க. உடலோட உட்பகுதியில் இருந்து அல்லது வெளிப்பகுதியிலிருந்து வரக்கூடிய தூண்டல்களை பெறும் திறன் உடையவை. சொன்ன இல்லையா? வெளியிலேருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு போகும். மூளையில் உற்பத்தி ஆகிறத எல்லா உறுப்புக்கும் எடுத்துகிட்டு போகும். சமிக்கை, செய்தி. நமது உடல் தகவல் துளி ஏதோ ஃபேக்ட் கொடுத்துருக்கான். செல்லோட வயது, கண் விழி, பெருமூளை, புறணி நரம்பு, அதிகப்படியான தசை செல்கள். வாழ்நாளில் ஒரு முறை இறந்தால் அவை மீண்டும் சீரமைக்கப்படுவதில்லை. நோட் பண்ணிக்கோங்க ஃபேக்ட். ஏன்னா செல்லு புதுசு உருவாகும்ல, ஆனால் கண்ணெல்லாம் போனாக்க புதுசு உருவாகிறது கஷ்டம், வேறு கண்ணை தான் எடுத்து வைக்கணும். இதான் சொல்கிறாங்க. குடலின் எப்பித்தீலிய புறணி செல்கள் வாழ்நாள் 5 நாட்கள். குடல் இருக்குல்ல, உறிஞ்சிறவர் அந்த பாட்டு, அந்த இடத்துல எப்பித்தீலியல் திசு, தசை இது இருக்கும், அதை சுற்றிலும் எப்பித்தீலியம் உறிஞ்சிறவங்க. அவங்களோட வாழ்நாள் எவ்வளோவாமா? 5 நாள் ஆமாம். தோல் செல் ஒவ்வொரு 2 வாரம் புதுப்பிக்கும். ஸ்கின் செல் என்ன கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் எந்திரிச்சு போகிறீங்கள, கீழே நம்ம ஸ்கின்னோட செல்லு கீழே விழுந்துருக்கும். அதில் தான் இந்த இது என்ன ஏதாவது தப்பெல்லாம் பண்ணோன்னா என்ன ஆகும்? கொள்ளையெல்லாம் இருக்கும்ல, அங்கே போய் எடுத்துடுவாங்க. இந்த செத்து போன செல்லு கீழே கிடக்கும், அதை எடுத்து டிஎன்ஏ செக் பண்ணி கண்டுபிடிச்சிடுவாங்க. எலும்பு செல்கள் 10 வருடம் ஆகுமா புதுப்பிக்கிறதுக்கு. கல்லீரல் செல் 300லேருந்து 500 நாட்கள். லிவர் இருக்குல்ல, அது இரத்த சிவப்பணுக்களோட வாழ்க்கை நாள் எவ்வளவு? 120 நாள்.
இப்போ இருக்கிறதுலே வாழ்நாள் கம்மி எதுக்குங்க? தோல் செல்லு தான் வாழ்நாள் கம்மி. அப்புறம் ரத்த செல். சென்ட்ரியோல் பார்த்தோமா? செல்லோட நுண்ணுறுப்பு என்ன பண்ணாது? செல்லை பிரிக்கிறதுக்காக செல்லோட கருவை உட்கருவை பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் சென்ட்ரியோல்கள். விலங்கு செல்லில் மட்டும்தான் இருக்குமா? ஆமாம். அது இல்லையாமா? ஸோ செல் பிரிதல் அங்கே நடக்காது நரம்பு செல்லில். கிளியல்கள் அப்படிம்பாங்க. இது ஒரு வேறு மெத்தடு செல் பிரிதரில். ஓகேவா? ரைட். அது செல் பகுப்பு. இதில் நிறைய விஷயம்லாம் நமக்கு தேவையில்லை. மைட்டாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ். ஒரு செல் விலங்கு இருக்கு இல்லையா? ஒரு செல் விலங்கு, ஒரு செல் தாவரம், அதில் நடக்கும். ஒரு செல்லு ரெண்டாக பிரிஞ்சு செல் 2 உருவாயிடும். கருப்பை சவ்வு அங்கேயும் நடக்குமாமா. ஒரு செல் உயிரினங்கள் இங்கெல்லாம் நடக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை, விட்டுருங்க. அடுத்து மைட்டாசிஸ். இந்த செகண்டு நம்ம உடம்புல நடந்துக்கிட்டே இருக்கும். இது எங்கே நடக்குது? ஒரு செல் உயிர்களில் நடக்கிறது மைட்டாசிஸ். பாக்டீரியா, புரோட்டோசோவா அதெல்லாம் நடக்கும். இது வந்துட்டு மைட்டாசிஸ் நம்ம உடம்புல நடந்துக்கிட்டே இருக்கும், வளரும். ஒரு செல்லு ரெண்டாக பிரிஞ்சு அதே மாதிரியான இன்னும் 2 செல்லை உருவாகும். அடுத்தது ரொம்பலாம் உள்ளெல்லாம் போக வேண்டாம், விட்டுருங்க. அடுத்து மியாசிஸ். இது பார்த்தோம்ல, அம்மாவோட கருமுட்டை, அப்பாவோட விந்து, அதெல்லாம் இந்த மெத்தடில் நடக்கும். 2n இரு மையம் பார்த்தோமா? 2 மொத்தம் 23 ஜோடி குரோமோசோம் இருக்குமா? ஜோடி நார்மல் செல்லில். இப்போ உங்கள் உடம்புல என் உடம்புல எடுத்தோம்னா 23 ஜோடி குரோமோசோம் இருக்கும். அதே கருமுட்டை எடுத்திங்கன்னா எத்தனை இருக்கும்? வெறும் 23 இருக்கும். விந்துலேயும் 23 தான் இருக்கும். அப்போ கருமுட்டை விந்து இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு மைய செல்கள் அப்படிம்பாங்க, முழுமையான செல் கிடையாது. சரியா? ஒரு தாய் செல்லிருந்து 4 செல் உருவாகும். அம்மாவோட செல்லிருந்து எத்தனை செல் உருவாகும்? 4 செல்கள். அதில் எத்தனை மையம் இருக்கும்? ஒரு மையம்தான் இருக்கும். குரோமோசோமில் ஒரே ஒரு 23 தான் இருக்கும். 23 ஜோடி இருக்காது. அந்த கதை அந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தான் இது புரியும், எல்லாம் புரியாது. அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. என்ன பாருங்க, சொல்ல முடியாதா? இப்போ தேவையான கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. உயிருள்ள மெல்லிய சுவருடைய பலகோண வடிவ செல் எதில் இருக்குன்னு பார்த்தோம்? தாவர திசுவில் பார்த்துருக்கோம். நார்கள் கொண்டுள்ளது துணை செல்கள் டேஷுடன் மிக நெருக்கமாக இணைந்திருக்கும். அது வேண்டாம், வேண்டாம், விட்டுருங்க. கூட்டு திசு எது? 4வது சைலம். இதெல்லாம் வந்துட்டு எளிய திசுகள், தனியாக இருப்பாங்க. ஏரன் கைமா நீர்வாழ். ஏர் இதெல்லாம் இருக்கும்ல, ஏரன் கைமா. வறண்ட தாவரத்தில் எப்படி இருக்கும்? தசை பற்று உள்ளதாக இருக்கும். மிருதுவான தசை காணப்படுவது. அனைத்தும். தமனி சிறை என்னது? அதான் நாளங்கள், இரத்த நாளங்கள். இரத்த நாளங்கள் ரத்தத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய, கொண்டுட்டு வரக்கூடிய
இது எல்லா உறுப்புகளில் இருந்தும் அதை பற்றி அப்புறம் பேசிக்குவோம். ஸ்க்ளீரைட் என்னது? ஸ்க்ளீரன் கைமா. பசுங்கணிகம் கோலன் கைமாவா? எளிய திசு எளிய திசு துணைச்சல் உள்ளுறுப்புகளுக்கு டேஸ் திசுக்கள் உறுதியளிக்கிறது. இணைப்பு திசு பேரன்கைமா, குளோரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன் டேஸ் வகை திசு எளிய திசு. டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய கூட்டு திசுகள் சைலம், ஃப்ளோயம். குறியிலை கொண்ட எபித்தீலிய செல்கள் நமது உடலில் டேஸ் பகுதியில் உள்ளது. குடல் பகுதி, குடலோட உட்பகுதி, அவங்க தான் உறிஞ்சிறவங்க. சிறுகுடலின் புறணி டேஸாலானது எபித்தீலிய திசு. வேண்டா விட்டுருங்க. எபித்தீலிய திசு விலங்கு உடலின் பாதுகாப்பு திசு. சரி. எலும்பு மற்றும் குருத்தெலும்பு சிற்றிடை இணைப்பு திசுவின் இரு வகையாகும். கரெக்டா? தப்பு. பேரன்கைமா ஒரு எளிய திசு. ஃப்ளோயம் ட்ரக்கீடுகளால் ஆனது. இல்லை, சைலம் தான் ட்ரக்கீடு. ஃப்ளோயம் எதில் இருக்கும்? துணைச்சல் இருக்கும். கோலன்கைமாவில் நாளங்கள் காணப்படுது. கோலன்கைமாவில் நாளங்களா? இல்லை. அவ்வளோதான், இன்னைக்கு போதும்.